ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். அது வேற ஒன்றும் இல்லைங்க. கடகராசிக்காரர்களுக்கு வரப்போற ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை பத்தி தான். அதுவும் ஜூன் 2026ல நடக்க போற குரு பெயர்ச்சி மூலமா. நம்ம சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னா, இது ஏதோ வழக்கமா நடக்கிற சாதாரண கிரக மாற்றம் கிடையாது. ஜோதிடர்களோட கணிப்புப்படி இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஆரம்பமா இது இருக்குமா? வாங்க, அது என்னன்னு டீட்டெயிலா அலசுவோம். அப்படி என்னங்க மாபெரும் மாற்றம் கடகராசிக்கு காத்திருக்கு? ஜோதிடத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும், குரு பெயர்ச்சினாலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு. ஆனா 2026ல நடக்க போற இந்த பெயர்ச்சி கடகராசிக்காரங்க லைஃப்ல ஒரு முழுமையான டேர்னிங் பாயிண்டா அமையும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இத்தனை நாளா அவங்க வாழ்க்கையில இருந்த தேக்க நிலையெல்லாம் மாறி ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுதுன்னு தகவல் வந்திருக்கு. அதான் என்ன மாற்றம்னு யோசிக்கிறீங்களா? அத பத்தி தான் இப்போ நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த மாற்றத்தை நாம ஒரு டைம் லைனா பிரிச்சு புரிஞ்சுக்கலாம். முதல்ல கடந்த 12 வருஷம் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நீண்ட காத்திருப்பு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே போராட்டமான காலகட்டமாவே இருந்திருக்கு. அடுத்து அந்த மிக முக்கியமான நாள் ஜூன் 2, 2026 அன்னைக்குதான் நவகிரகங்கள்ல சுபகிரகம்னு சொல்லப்படுற குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து பெயர்ந்து கடக ராசிக்குள்ளேயே என்ட்ரி கொடுக்கிறார். மூணாவதா 2026ஓட மீதமுள்ள மாதங்கள். இந்த டைம்ல கடந்த காலங்கள்ல அவங்க போட்ட பிளானுக்கான பலன்களை சூப்பரா அறுவடை செய்யற காலமா இது மாறும்னு கணிப்புகள் அடிச்சு சொல்லுது. பழைய கஷ்டங்களுக்கும் ஃபியூச்சர்ல வரப்போற வெற்றிக்கும் நடுவுல ஒரு பெரிய கோட்டை இது வரைய போகுது இல்லையா? 12. இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இது சும்மா சாதாரண எண் இல்லைங்க. இது ஒரு முழுமையான சைக்கிள். கரெக்டா 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் குரு பகவான் தன்னோட உச்ச வீடான கடகராசிக்குள்ளேயே வராரு. ஒரு கிரகம் அதோட உச்ச வீட்டுக்கு வரது ஜோதிட ரீதியா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த 12 வருஷ காத்திருப்பு தான் வரப்போற இந்த ஈவெண்டோட வெயிட்டேஜையும் எதிர்பார்ப்பையும் இத்தனை மடங்கா அதிகரிச்சிருக்கு. நம்ம ஊர்ல ரொம்ப ஆழமா வேரூஞ்சின ஒரு பழமொழி இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்க. குரு பார்க்க கோடி நன்மை. அதாவது குருவோட பார்வை பட்டாலே பல கோடிக்கணக்கான நன்மைகள் தேடி வரும்னு சொல்வாங்க. ஆனா இங்க ஜோதிடர்கள் சுட்டிக்காட்டுற ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, குரு பகவான் சும்ப பார்வையோட மட்டும் நிக்க போறதில்ல, அவர் கடகராசிக்கு அதிபதியான சந்திரனோட வீட்டுக்கே நேரா வந்து அங்க அதீத பலத்தோட உச்சம் பெற்று உட்கார போறாரு. அப்போ அந்த பழமொழியோட அர்த்தம் இன்னும் பல மடங்கு ஸ்ட்ராங் ஆகுதுன்னு நம்ம சோர்சஸ் சொல்லுது. அந்த அதீத பலம்னு சொன்னேன்ல, அதுக்கு பேருதான் ராஜயோகம். இது எப்படி உருவாகுதுன்னு பாப்போம். ஜோதிடத்துல ராஜயோகம்ங்கிறது ஒருத்தருக்கு கிடைக்கிற உச்சக்கட்ட அதிர்ஷ்ட நிலை. குரு பகவான் சந்திரனோட சொந்த வீடான கடகத்துல வந்து உச்சம் பெறும்போது இந்த செம்ம பவர்ஃபுல்லான ராஜயோகம் உருவாகுதுன்னு ஜோதிடர்கள் கணிக்கிறாங்க. நாம இங்க எந்த ஒரு தனிப்பட்ட நம்பிக்கையும் ப்ரமோட் பண்ணல. ஆனா ஆதார கட்டுரைகள்ல இருக்கிற இந்த ஜோதிட விளக்கங்கள் கடக ராசிக்காரங்களுக்கு வரப்போற வாய்ப்புகள் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு ரொம்ப சூப்பரா நமக்கு காட்டுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, கடந்த காலங்கள்ல கடகராசிக்காரங்க சந்திச்ச மன உளைச்சல், பொருளாதார நெருக்கடி, அப்புறம் கேரியர்ல ஏற்பட்ட சறுக்கல்கள். இதுவே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஜூன் 2026க்கு அப்புறம் வரப்போற ராஜயோகம், பிரம்மாண்டமான வெற்றிகள், அப்புறம் ஒரு பொற்காலம்னு கணிக்கப்பட்டிருக்கு. கடந்த காலத்தோட வலிகளுக்கும் எதிர்காலத்துல வரப்போற வெளிச்சத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த மிகப்பெரிய கான்ட்ராஸ்ட பார்க்கும்போது இந்த கணிப்புகளோட முக்கியத்துவம் நமக்கு நல்லாவே புரியுது. சரி, இப்போ பகுதி 1க்கு வருவோம். தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், திருமணம், உறவுகள்னு இதுல கடகராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். பர்சனல் லைஃபை பொறுத்த வரைக்கும் கணிப்புகள் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு. முதலாவதா, கல்யாணமாகி ரொம்ப வருஷமா குழந்தைக்காக வெயிட் பண்ற தம்பதிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சியால மகப்பேறுக்கான வாய்ப்புகள் உருவாகும்னு சொல்லப்படுது. இரண்டாவதா, கல்யாணத்துக்காக காத்திருக்கிற இளைஞர்களுக்கு ஏத்த வரன் அமைஞ்சு அந்த மாங்கல்ய பாக்கியம் கைகூடுமாம். மூணாவதா, ஏற்கனவே இருக்கிற குடும்ப உறவுகள், அப்புறம் கணவன் மனைவிக்கு இடையிலான பாசம் இன்னும் ரொம்ப ஸ்வீட்டா மாறும்னு கணிச்சிருக்காங்க. சோ குடும்ப வாழ்க்கையில ஒரு ஹாப்பியான ஃபேஸ் வரப்போகுது. அடுத்ததா பகுதி 2, பொருளாதார வாழ்க்கை, செல்வம், கெரியர், அப்புறம் சமூக அந்தஸ்து. இதுல 2026 குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான லாபங்களை கொண்டு வர போகுது? பொதுவாவே கடகராசிக்காரங்க எதையும் பக்காவா பிளான் பண்ணி தான் செய்வாங்கன்னு ஜோதிடம் சொல்லுது. அப்படி அவங்க போட்ட பிளான்ஸ் மூலமா வெற்றிகளை அறுவடை செய்யற காலமா இது அமைய போகுது. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து விஷயங்கள்ல ரொம்ப நாளா இருந்த தடைகள், சிக்கல்கள் எல்லாம் முழுசா தீர்ந்து அவங்களுக்கான உரிமைகள் கைக்கு வந்து சேரும்னு கணிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த காலகட்டத்துல அவங்களோட புத்தி ஸ்தானம் அப்புறம் புகழ் ஸ்தானம் ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. இதனால அவங்களோட அறிவாற்றல் முழுமையா வெளிப்பட்டு சொசைட்டில அவங்களுக்கான அந்தஸ்தும் மரியாதையும் வேற லெவல்ல உயரும்னு சோர்சஸ் சொல்லுது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்னு இருக்கு. நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
முதலமைச்சர் விஜயும் இதே கடகராசியைச் சேர்ந்தவர்தான். ஜோதிட கணிப்புகளை பத்தி நாம இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல சமூகத்துல ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கிற ஒரு ஆளுமையும் இதே ராசியை பகிர்ந்து கொள்கிறார் அப்படிங்கிற தகவல் இந்த அலசலுக்கு இன்னும் கொஞ்சம் சமகால சுவாரஸ்யத்தை கூட்டுதல்ல. நாம இந்த அலசலோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். என்னதான் கிரகங்கள் சாதகமா அமைஞ்சாலும் சரி, ராஜ யோகமே வாசல்ல வந்து நின்னாலும் சரி, தன்னம்பிக்கையோட செயல்பட்டா மட்டும்தான் கடகராசினருக்கு இது ஒரு பொற்காலமா மாறும். ஜோதிட கணிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சோர்சஸ் ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு உண்மையை இங்க வலியுறுத்துது. வாய்ப்புகள் நம்ம கதவை தட்டலாம், ஆனா அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க நமக்கு சுய நம்பிக்கையும் கடின உழைப்பும் ரொம்ப முக்கியம். அந்த தன்னம்பிக்கைங்கிற சாவியை வச்சு மட்டும்தான் இந்த பொற்காலத்தோட கதவுகளை திறக்க முடியும். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஜோதிடர்கள் கணிச்சிருக்க உங்களோட இந்த பொற்காலத்துக்குள்ள அடியெடுத்து வைக்க நீங்க தயாரா இருக்கிறீங்களா? 12 வருஷ காத்திருப்பு முடிவுக்கு வந்து தடைகள் எல்லாம் விலகி குடும்பம் முதல் கெரியர் வரைக்கும் ஒரு மாபெரும் மாற்றம் நிகழப்போகுதுன்னு சொல்லப்படுற இந்த ஜூன் 2026 எதிர்கொள்ள உங்களோட பிளான்ஸ் என்ன? எந்த ஒரு கணிப்பா இருந்தாலும் சரி, அதை ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு முழு தன்னம்பிக்கையோட களத்துல இறங்குனா வெற்றி கண்டிப்பா உங்களை தேடி வரும். இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து கத்துக்கோங்க, நம்பிக்கையோட செயல்படுங்க.